இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்லிக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. 2 பூண்டை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் உரித்த பூண்டை சேர்த்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போது இதிலே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை அப்புறம் 4 வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ தாளித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை சேர்த்திக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். கொதித்து முடித்ததும் இப்போது உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம 1/2 லெமன் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ சூடாக சாப்பாடு போட்டு கிளறிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.